அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாமத் சமையல். ரொம்பவும் டேஸ்டியாக ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபி நான் எப்படி செய்வேன் உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் பலாப்பழத்தை சொலையாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பீஸாக கட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. சொலையில் உள்ளே இருக்கிற சீடு மட்டும் எடுத்துகிட்டு சொலை எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாகவும் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு நான் தனியாக ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துகிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா நான் தனியாக இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டின வெள்ளை தண்ணியில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழ பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கடாய் நான் ஸ்டவ்வில் ஏற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடுறேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நடுவில் ஒரு 2 தடவை மட்டும் எடுத்து கிளறி விட்டு மூடியே வச்சுக்கணும் 10 நிமிஷம் வரைக்கும். அப்போ இந்த கலரில் சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் பழங்களை நம்ம பழங்களாகவே தான் சாப்பிட்ணும். எந்த விதமான ஸ்வீட் ரெசிப்பியாவோ இல்லை ஸ்டவ்வில் ஏற்றி சமைக்கிறதாவோ இல்லாமல் சாப்பிட்றது தான் ரொம்ப ஹெல்த்தி. எனக்கு கொஞ்சம் பலாப்பழம் அதிகமாக இருக்குது, வீணாயிட வேண்டாமே, வச்சு சாப்பிட்லாமேங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிப்பியாக பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நெய்யில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், அதாவது கொப்பரை தேங்காய் துருவலும் கூடவே நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இது பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்வீட்டில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். சூப்பரான பலாப்பழ அல்வா இல்லை பலாப்பழ பச்சடி என்ன வேணால் சொல்லலாம். செம்ம டேஸ்டியாக ஸ்வீட் ரெசிபி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.